ஜெய் வாராகி. என் அன்பு செல்லமே, என் அன்பு தங்கமே, நான் மிகவும் கோபமாக உள்ளேன். நீ யார் என்று தெரியாமல் உன்னை அழித்து விடலாம் என்று ஒரு பெண்ணானவள் உனக்கு துரோகம் செய்ய காத்து கொண்டு இருக்கிறாள். ஆனால் அவளோ பல திட்டங்களை தீட்டிக் கொண்டுதான் இருக்கிறாள். ஆனால் எதுவுமே அவளுக்கு பலன் அளிக்கவில்லை. எல்லாவற்றுக்கும் நான் தடையாக இருக்கிறேன் அவளுக்கு. ஆனால் அவள் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து உன் வாழ்க்கையை எப்படியாவது நாசமாக்கி விடலாம் என்று முயற்சி செய்து கொண்டு தான் இருக்கிறார். இதை நான் ஏன் இப்பொழுது சொல்ல வந்தேன் என்றால், உனக்கு சொல்லாமலேயே எனக்கு தடுக்க தெரியும். அப்படித்தான் இத்தனை நாட்கள் தடுத்து கொண்டு இருக்கிறேன். ஏன் தெரியுமா? நான் இப்பொழுது வந்து உன்னிடம் சொல்கிறேன். யாராக இருந்தாலும் நீ எளிதில் நம்பி விடுகிறாய். அதனால்தான் இவ்வளவு பிரச்சனையும். நீ நம்புகிறாய் என்ற ஒரு காரணத்தினால் நீ எந்த ஒரு வார்த்தை சொன்னாலும் எந்த செயல் சொன்னாலும் நம்பி விடுவாள் என்ற ஒரு விஷயத்தில் எல்லாரும் உன்னை நம்ப வைத்து ஏமாற்றுகிறார்கள். ஆனால் இப்பொழுதோ உன்னையே அழிக்கலாம் என்று முடிவெடுத்து விட்டாள். அவளுக்கு நீ வாழும் இந்த வாழ்க்கை கூட பிடிக்கவில்லை. நீ எது செய்தாலும் அடுத்த நிமிடம் அதை செய்வது, நீ ஒன்று வாங்கினால் அடுத்த நொடி அதை அப்படியே வாங்குவது, இப்படியெல்லாம் ஒவ்வொரு நிமிடமும் உன்னை பார்த்து அப்படியே செய்து கொண்டு இருக்கிறாய். உன் மனதுக்குள்ளும் இருக்கும் கஷ்டத்தை இங்கு யாருமே புரிந்து கொள்ளவில்லை. உன் கஷ்டத்தை யாராவுக்கு தெரிந்தால் உன்னை பார்த்து பொறாமைப்பட மாட்டார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அதை மனதுக்குள்ளேயே வைத்து வெளியில் சந்தோஷமாக இருப்பது போல் இருக்கிறாய் பார். அதனால்தான் நீ மிகவும் சந்தோஷமாக இருக்கிறாய். உன்னை கீழே தள்ளிவிட்டு அந்த இடத்திற்கு வந்துவிடலாம் என்று நினைக்கிறார்கள். யாரை கவிழ்த்துவிட்டும் இங்கு யாரும் தலை நிமிர்ந்து வாழ முடியாது. தெய்வம் எழுதியதை மட்டும்தான் இங்கு உள்ளவர்கள் நடத்த முடியுமே தவிர, வாழ முடியுமே தவிர, மனிதர்களால் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. தங்கமே, நான் உன் அருகில் இருந்து ஒவ்வொரு நிமிடங்களும் உன்னை பார்த்து கொண்டு இருக்கிறேன். அது யாருக்கும் தெரியாது. நீ என்னுடைய சக்தியை மிக பலமாக நம்புகிறாய். இந்த சக்தியை, இந்த வாராகியை மிக இறுக்கமாக பிடித்து விட்டாய் என்பதும் யாருக்கும் தெரியாது. நீ மிகப்பெரிய பாதுகாப்பு கவசத்தில் இருக்கிறாய். நீ என்னை வணங்கினால் நான் உன்னுடைய குடும்பத்தை அனைத்தையுமே காப்பாற்றுவேன். உன்னுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் இந்த வாராகி தாயானவள் இருப்பாள். உனக்கு யாராவது துரோகம் செய்ய வேண்டும் என்று நினைத்தாலோ, அவர்கள் அழிக்க வேண்டும் என்று நினைத்தாலோ, அவர்களுடைய எண்ணம்தான் வீணாக போகுமே தவிர உன் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது. இப்பொழுது உன் வாழ்க்கையில் கஷ்டம் நடந்து கொண்டு இருக்கிறது என்றால் அது உன் விதி, கர்மாதானே தவிர யார் செய்ததினாலும் இல்லை. நீ அதை மட்டும் தெரிந்து கொள். நிச்சயமாக விதியானது மாறும். உன்னுடைய வாழ்க்கையின் நிலையானது உயரும். எப்பொழுதும் தலை குனிந்து இருக்க மாட்டாய். நிச்சயமாக தலை நிமிர்ந்து வாழ்வாய். அதுவரை யார் எதை பேசினாலும் கவலைப்படாமல், ஏதாவது நம் வாழ்க்கைக்கு நடந்து விடுமோ என்று நீ நினைக்காமல் உன் வாழ்க்கையில் நீ தொடர்ந்து பயணம் செய்து கொண்டே இரு. எந்த காரணம் கொண்டும் எந்த ஒரு விஷயத்தையும் தவறாக யோசித்து விடாதே. நான் இருக்கிறேன் உனக்கு எல்லாம் செய்ய, எப்பொழுதும் உன் கூடவே இருக்க. உன் எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும். நிறைவேறும் காலமோ வந்துவிட்டது. இனி நீ விரும்பும் வாழ்க்கை வாழப்போகிறாய். உன் வாழ்க்கையில் இனி எல்லா சந்தோஷங்களும் கிடைக்கும். உன் குலம் தலைக்க, உன் வம்சம் வளர நான் துணையாக இருப்பேன். இனி எதை பற்றியும் கவலைப்படாதே. தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் நான். ஜெய் வாராகி.